ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய முடுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 23/9/2025 ஸ்ரீசக்தி SS 456க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிப்படலை, டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு போர்டு நம்பர் மட்டும் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ABC போர்டு ரிசல்ட்டை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். கம்மியான ட்ராக்கில் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சீரியல்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சீரியல்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் 7 to 7 நண்பா. அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 745, அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை 763 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால் இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட். இப்போ நம்ம இந்த ஃபார்மெட் படி சீரியல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு எழுதிடலாம். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் 1 3 5 7 9 0 2 4 6 8. ஸோ இதுதான் நண்பா சீரியல் நம்பர். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் நம்பர் பார்த்தோம். அது நார்மலாக உள்ள 1 2 3 4 5 6 7 8 9 சீரியல். ஸோ இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறது ஒற்றைப்படை இரட்டைப்படைங்கிற சீரியல். இந்த சீரியல் கிடையாது. ஸோ இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் நிறையாவே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை வச்சு தான் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ கவனிக்கலைங்க. இப்போ போர்டை பாருங்கள். 367க்கு நம்மளுக்கு இங்கே 3 இருக்குது. இங்கே 148க்கு இங்கே 1 இருக்குது. அதாவது போர்டில். அதுக்கடுத்து 939 வருது. இதில் நம்மளுக்கு போர்டில் இருக்கிறது 9. அதுக்கடுத்து இங்கே கவனிச்சிங்கன்னா 763க்கு 7 இருக்குது. இங்கே நம்மளுக்கு 7. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 7 தான் இருக்குது. இங்கே 7. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 7 தான் இருக்குது. இங்கே 7. இதில் கவனிங்களேன், 3 1 9 7 இந்த ஒற்றைப்படையில் உள்ள அந்த எல்லா நம்பர்ஸுமே இருக்குது. ஸோ ரிமைனிங்கில் இருக்கிறது இதில் நம்மளுக்கு 6 நம்மளுக்கு 5 மட்டும் தான் இங்கே நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்குது. போர்டில் ஃபுல்லாகவே ஒற்றைப்படை. அதே மாதிரி சி போர்டை கவனிங்க. 939 763 745 727 இதில் கவனிங்க. 9 3 5 7 இதில் ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 பொறுத்த வரைக்கும் 1. இப்படி நம்மளுக்கு ஒற்றைப்படை தான் நண்பா. சுற்றி நம்மளுக்கு சி போர்ட்லேயும் போர்ட்லேயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பி போர்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக 3 தடவை ரெட்டைப்படை அடிச்சிருக்காங்க. 6 4 2. ஸோ இதில் உள்ள ரிமைனிங் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0வும் 8. இதில் உள்ள ரிமைனிங் நம்மளுக்கு 0 8. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங், அதாவது இந்த ட்ராவில் கிடச்சிருக்க ஒரு பெரிய குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0வும் 8 தான் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு வலது பக்கமும் ஒற்றைப்படை தான் இருக்குது, இடது பக்கமும் ஒற்றைப்படை தான் இருக்குது. ஸோ மிடிலில் நம்மளுக்கு ரெட்டைப்படை இறங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ என்னென்னா நம்மளுக்கு மிடில் இருக்கிற அந்த ரெட்டைப்படை நம்மளுக்கு வலது பக்கம் இடது பக்கம் தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி தெரிச்சிச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு போர்டு அல்லது ஆல் போர்டு, அதில் ரிமைனிங்கில் இருக்கிற 8 அல்லது 0 இதுதான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. போர்டா அல்லது ஆல் போர்டா. ஸோ இதை நான் ஃபார்மெட் படி தான் போட்டிருக்கேன். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணுண்டா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கும்போது நம்ம அதை எடுக்கும்போது நம்மளுக்கான நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 0 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. ஒருவேளை இந்த 8 0 வந்துச்சுன்னா இதோட பெய்ஸாக நம்மளுக்கு இதிலேருந்தே இன்னொரு நம்பர் உருவாகும் நண்பா. அதாவது பெய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 80 அல்லது 08 00 88 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட இங்கே வலது பக்கம் இடது பக்கம் நம்மளுக்கு ஒற்றைப்படையில் இறங்கிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு ரெட்டைப்படையில் சான்சஸ் இருக்குது. அதனால்
02468. இதில் வந்து நம்ம எடுத்துருக்கிறது 8ஐயும் 0வையும் எடுத்திருக்கோம். இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 4 6. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த பேஸ் இது நம்மளுக்கான ஸ்ட்ராங் பேஸாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் சப்போர்ட்டடாக எடுக்கிறதா இருந்தால் 8ஐயும் 0 வச்சு எடுக்கணும். அதாவது 8 2 8 4 8 6 0 2 0 4 0 6. ஸோ இதுக்குள்ளே இருந்து நம்பர் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இது எல்லாமே எனக்கு அதிகப்படியாக நம்பராக இருக்குது. எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே இருந்து தான் பெய்ட்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. 80 நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதுனால ஸோ 80 ரெண்டுமே ஒரே பேராக உழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 80ல் ஏதாச்சும் ஒன்று வச்சு நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு பெயர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த 80 பெயருங்கிறது நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் படி ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இது வந்து லோ சான்ஸ் பெயர் தான். வேண்டாம் டபுள் அல்லது ட்ரிபிளுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெய்ட்ஸ் இதுலேருந்து உருவாகிறதுக்கு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிறது குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரே ஒரு ஏபு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து இந்த கெஸ்ஸிங்குள்ளே குழப்பிக்காதீங்க. இந்த சைடு இன்னும் 1 வரல, இந்த சைடு இன்னும் 5 வரல, ஸோ 1 5 வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு அதிகப்படியாக வந்துருச்சு. எப்போவுமே சரி 3 × 2ன்னு தான் வரணும். இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 × 2ன்னு தான் வரணும். ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 × 1 ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் நம்பர் வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சந்தேகம் தான். அதனால் இந்த ட்ரா வந்து நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணது போல் இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த 3 × 2 அதாவது இந்த இடத்துல இருக்கிற இந்த 6 4 2ல் ரிமைனிங் இருக்கிற 0 8 இதுலேருந்து இறங்குறதுக்கு தான் இந்த ஃபார்மேட் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வர்றவங்க மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் ரிசல்ட்குள்ளேயும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்த ஸ்ரீசக்தியோட ரிசல்ட்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 23/9/2025 ஸ்ரீசக்தி SS 456க்கான கெஸ்ஸிங் தான் பார்த்துருக்குறோம். அதனால் யாரும் ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நேற்றுக்கான ரிசல்ட்டோட முந்தினத்துக்கு ரிசல்ட்டோட ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.